அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கும்போது தை மாதத்தில் நமக்கு பொறுத்த வரைக்கும் விடுகாலம் பிறந்தாச்சு. ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஞானம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காமே நமக்கு விடுகாலம் வராதான்றவர்களுக்கு கண்டிப்பாக விடுகாலம் வந்தாச்சு. இதுவரைக்கும் எப்படியோ அல்லல் பட்டு வழி தெரியாமல் தின்னாடி போனவர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்க சொல்கிற பழமொழி உண்மையாக நிரூபிக்கப்படுறது. இந்த சமயத்தில் செவ்வாய் வக்கரமாக இருப்பார், குரு வக்கரம் பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் நமக்கு பணம் தரல ஏமாத்தினான்னா நம்ம எப்படி வாங்குவோம் அப்படி வாங்கணும். அதுதான் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். குரு வக்கரமாக இருக்காருன்னா நம்ம எப்படி இருந்தால் குரு வக்கரம் இந்த நிலையில் இருந்தாருன்னா கிடைக்கிறது கிடைக்காது போய்டுறது. அதனால் குரு வக்கரமாக இருக்கிறதுல இந்த தை மாதத்தில் குரு வக்கரம் நிவர்த்தி ஆகிடுறார், கவலைப்பட தேவையில்லை. ஸோ தை மாத பலன் பார்க்கும்போது ஒரு அனுகூலம் என்னன்னா குரு வக்கரமாகிறார், வெளியில் வந்துடுறார். நமக்கு விடுகாலம் பிறந்துருத்து. நமக்கு சாமர்த்தியத்தை யார் கொடுப்பா? செவ்வாய் வக்கரமானாலும் சாமர்த்தியம் கிடைக்கிறது, இல்லைன்னா வராது. நம்மளாவது எழுந்து போய் வாங்கி செஞ்சு பண்ணி சுறுசுறுப்புன்று வர்றாரு. ஆத்திரம், கோபம், உணர்ச்சி, வேகம், புத்தி பொருளாக தான் முடியும். அதுக்காக அப்படி வச்சிருக்காரு. ஸோ ஏதோ நமக்கு எப்படிலாம் வழிகாட்டினா நல்லா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நல்லா பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு பெரிய அனுகூலம் நமக்கு என்னென்னா, குரு வக்கர நிவர்த்தி ஆனவன்னா பலமாயிடுறாரு. தை மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால மாத கடைசி தான் 29ஆம் தேதி 11 பிப்ரவரியில் தான் ஆறார். அதை பற்றி கவலை இல்லை. அது வரைக்கும் நமக்கு வேண்டிய காலத்தில் நமக்கு வேண்டியதை சுதாரிக்கணும் இல்லையா? ஒரு 2 நாள் கொடுத்தா கூட போதும், 5 நாள் கொடுத்தா கூட போதும், நம்ம வாழ முடியும். கொடுக்காமலே இருக்கிறதுக்கு கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். நம்ம பார்த்துப்போம். நமக்கு அந்த வகையில் குரு நிறைய கொடுக்குறார். அதில் என்னென்னா தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தனியாக இருப்பார். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக கோச்சாரம் சொல்கிறேன். ராகு எப்போதுமே மீனத்தில் இருக்கார். அது புது வருஷத்தில் தான் ராகு பேருவார். குரு அதுக்கு பிறகு பேருவார். அது வரைக்கும் ராகு மீனத்தில் இருப்பார், கண்ணியில் கேது இருப்பார். அந்த ராகு மீனத்தில் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னா குருவை நேராக பார்த்துட்டே இருப்பார். அவ்வளோ சொல்லவும் இல்லை, சித்திரை மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். அதனால் நம்ம எப்போதுமே இந்த அரசாங்க சம்மந்தப்பட்ட லீடர்கள் இருக்குது அத்தனை பேருமோ பெரிய பெரிய மாஃபியா கும்பல் வெளியே சொல்லித்தான் ஆனால் நம்ம எப்படி சாமர்த்தியம் தப்பிக்கணுமோ அப்படி தப்பிச்சிட்டானா 4 காசு குரு கொடுக்கறது ரத்தம் படாமல் அமுக்கி வச்சுக்கலாம். ஒன்றும் பிளாக் பண்ணி வச்சுக்கணும், இல்லை சாமர்த்தியமாக இன்னொருத்தம் வேலை வைக்கணும். எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். அதுதான் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் முடியும். சாமர்த்தியத்தை இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது. நேரடியாலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ குரு கொடுக்க போகிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்க போகிற குரு உலகத்தில் இல்லை அதிசயமாக தை மாதத்தில் ஆரம்பித்து மாசி பங்குனி 2 மாதம் உங்களுக்கு வேர்ல்டு பேங்கெல்லாம் காலியாகி நம்மக்கிட்ட வந்துடும். அங்கங்கே இருக்க பணம்லாம் நம்மகிட்ட வந்துடும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது போய் பிளான் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு செயல்பாடு. சுக்கிரன் வேறு போய் வீரத்தில் உட்காந்துக்க போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம சுக்கிரன் ராவை சேர்ந்துப்பார். சனீஸ்வரர் இப்போதைக்கு பேர போகிறதில்ல, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தற்போதைக்கு இந்த ராகுவோட சனீஸ்வரர் இருக்கார். சனீஸ்வரன் வக்கரெல்லாம் முடிஞ்சு போச்சு, கவலைப்பட வேண்டாம். சனி சேர்ந்து நமக்கு சனி ஒருத்தரை தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏழை பங்காளன், அதுக்காக அவர் ஏழை இல்லை. நம்ம ஏழை பங்காளன் கொடுக்குறான்றதுக்காக நம்மளை உயர்த்தத்துக்கு பார்க்குறாரு தவிர நீ ஏழையாக இருக்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அடுத்தடுத்து மேலே போகணும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாருன்றதுக்காக 10ஆம் கிளாஸில் அவர் இருப்பான்றதுக்காக அவர் அப்படி இருப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. மேலே வரத்தான் சனீஸ்வரர் அந்த அளவுக்கு பாடுபடுறார். உழைச்சி நேர்மையாக எப்படி 4 பேர் சோறு போட்டு 4 பேருக்கு இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு அந்த எப்படி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்கிறதோ அந்த மாதிரி நம்ம தயார்படுத்தினா தான் நாம்ளும் வாழ முடியும், மற்றவங்க வாழ வைக்க முடியும், தப்பிக்க முடியும். சொத்து பத்து வாங்க கஷ்டம் இல்லை, எவனா ஏமாற்றி கூட வாங்கிடலாம். அது எப்படி நிர்வாகம் பண்ணுறது தான் கஷ்டம், நம்ம கையில் வச்சு தக்கிறது கஷ்டம். அது மாதிரி சொத்து பத்துகள் நிறைய வாங்குவீங்க. இந்த அதில் பெரிய அதிர்ஷ்டம் சொத்து பத்துகள் நிறைய வரும். கடன் குறைஞ்சிரும், புதிய கடன் ரொட்டேட் ஆகும். இப்போதான் சொன்னேன், கடன் நிவாரணத்தின்றது ஒன்றும் இல்லை, புதிய கடன் வாங்கிறதுக்காக வரக்கூடிய விளைவுகளுக்காக பண்ணக்கூடிய விஷயம்.
பழைய திருப்பி போட்டு புதுசு வாங்கினா நீங்கள் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் சொல்லணும் அவசியம் இல்லை, அவ்வளோ தெரியும். வசதியாளர்களுக்கு டேக்ஸ் பற்றி தெரியும், நம்ம நாடு பற்றி தெரியும். அதனால் நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது பார்த்துக்கோ சாமர்த்தியம். கூடுமான வரைக்கும் அரசியலில் நுழையாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்ல வரதில்ல. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகங்கள் பார்க்கும்போது ராகு கேதுக்கள் அந்த மீனத்திலையும் கண்ணில் இருப்பாங்க. குரு வக்கரம் முடிஞ்சு பக்காவாக பலமாக இருப்பார். ராகு பாறை இருப்பார். அதே குரு கண்ணில் பார்ப்பார். தோஷம் போயிடும். ராகு தோஷத்தை உண்டாக்கினாலும் குரு பாறையினாலும் தோஷம் போயிடுறது. புரியுதுங்களா? எப்படி அக்கௌண்ட்ஸ் பேர் பண்ணால் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்கம் டாக்ஸ் கட்டி பணம் திரும்பி வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் வச்சுருக்காரு. வெளிப்படையாக சொல்கிறேன், இது புரியறதுக்காக சொல்கிறேன், அதுக்காக அப்படியெல்லாம் மேலே கிடையாது. உங்களுக்கு புரியுன்னு சொல்ல வர கிரகநாதர்கள் விட்டா தான் வேறு வழி கிடையாது. அவன் கொடுத்தா தான் உண்டு. உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆகினதே இவர் தான். குரு வக்கரமாகி போனதால உலகம் ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு. ராகுக்கேதுக்கள் குருக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை யார் சம்ரட்சிக்கிறாரோ அவர் கூட இருப்பார். இத்தனை தேவதைகள்லாம் இருக்காங்களேன்னா அத்தனை தேவதைகளும் இங்கிருந்து ஆப்ரேஷன், மெயின் ஆப்ரேஷன் பாரத பூமியில் தான். வெளிநாடெல்லாம் கிடையாது. அங்கே சம்பாதிக்க போகலாம், கொள்ளலாம், மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொள்ளலாம். அதுதான். ஸோ படிப்பு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அது தகுந்த மாதிரி பசங்க படித்து மேலே வரும். நீங்கள் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இருக்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லலை. அது சுதந்திரம் இருக்கிறதுக்காக வேண்டி கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பக்தி பிரேமையோடு நடந்து கொண்டு நான் பசங்களை ட்ரெயின் பண்ணுறது நல்லது. குழந்தையோட நம்ம கலாச்சாரத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் நமக்கு ஒருவேளை நல்ல திருப்தியாக வாழ முடியும். பணம், பொருள், அந்தஸ்து, சாப்பாடு போடாது, போதைப் பொருள் மாதிரி அது மாதிரி கிரக அமைப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணா இருக்காங்க. அதாவது சனீஸ்வரனோட ராகு இருப்பார். இப்போதைக்கு ராகு வரல, சனீஸ்வரன் இருப்பார். அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கிரன் சனி இப்போதைக்கு இந்த மாதத்தில் இருப்பார். சுக்கிரன் சனி இந்த மாதத்தில் இருந்து உடனடியாக நமக்கு மேலே போயிடுவார். சுக்கிரன் சனி இருந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அது சுக்கிராச்சாரியர் மேலே போன உடனே முதல் காரியம் என்ன பண்ணுவார்னா குருவோட ராசி பரிவர்த்தனை. இப்போ தெரிஞ்சுதா? வல்லரசு நாடுகள்லாம் ஜீரோ ஆகி நம்ம சின்ன அரசு நாடாக இருக்கு. நம்ம ஆள்கிட்ட ஹேண்ட் இன் க்ளோவ்ஸ் வச்சுப்பாங்க. பொதுவாக சொல்கிறது அப்படிதான் அர்த்தம். மேலே போய் எகிரி குச்சவங்க கீழே வந்து நம்மளை பிடிச்சின்னு மேலே ஏறுறான். நம்ம ஏறணும்னு நமக்கு புத்தி வரணும். நம்மளை பிடிச்சி மறுபடியும் மேலே ஏறினான்னா நம்ம கீழே தான் இருப்போம். இதுதான் லாஜிக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு சுக்கிரன் குரு ராசி பரிவர்த்தனை. குரு யாருக்கு இருக்காருன்னா சுரர்களுக்கு, நம்ம மாதிரி 2ஆம் கட்ட ஆளுக்கும். சுக்கிராசி யார் இருக்கிறான்னா கேட்க வேணாம், யாருக்கெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதனால் இருக்கும்போது அந்த 2 50-50 பண்ணிக்கிற அளவுக்கு பலமாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். சித்திரை மாதம் வரைக்கும் குரு சுக்கிராச்சாரியர் கண்ணியில் இதில் மீனத்து போயிருப்பார். என்ன சம்பாதிக்கலாம் உங்களுக்கு பாருங்கள். என்னென்ன உண்டோ அத்தனை போகபாய் கற்பனையிலேயே போன்றது நடவடிக்கை வரைக்கும் எல்லாம் வரும். அடேங்கப்பா, சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சொல்லப்படாது, நன்னாசி செய்கிறாரு. ஸோ அத்தனை விஷயத்துலையும் நமக்கு பெரிய அனுகூலம் இருக்குது. அந்த மற்ற செவ்வாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் கடகத்தில் உட்காந்துட்டு வக்கரமாகி பலம் கொடுக்குறாரு. சாதுவாக இருந்தால் காரியாக சொல்லிட்டேன். அப்போ சாதுவாக இருக்கிறதுக்கு எப்படி அடித்து நொறுக்கினா வலுவாரார் அப்படின்றத கடகத்தில் நீச்சம் வக்கரமாகி மறுபடியும் பலம் உண்டாருது. சுக்கர் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், வக்கரமானா பலம். அந்த பலம் எதுக்கு வருது? விட்டதை பிடி, விடாத நெருக்கு பிடி, அது பிறகு பார்த்துக்கலாம். இன்னைக்கு அளவு இல்லை, இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ பண்ணி பார்த்துக்கலாம். பாவமாவது புண்ணியமாவது அப்படி தூண்டி விட்டு ஒரு அமக்களம் பண்ணி நீங்களும் பெரிய அப்படியே பில்லியனர் ஆகலாம். இதான் இந்த பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேல் மற்ற கிரகங்கள் பற்றி தேவையில்லை. இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த நேயர்களே, தை மாதத்தினுடைய இது பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டான ஒரு பெரிய அமைப்பு என்னென்னா, குரு ஜென்மத்திலேயே உட்கார்ந்துருக்கார். வக்கரம் நிவர்த்தி ஆகி உட்காரார். தை மாதம் முடிவில் தான் வக்கர நிவர்த்தியார். அதை பற்றி நமக்கு வேணேன். ஆக மொத்தம் நமக்கு தை மாதம் முடிவிலையாவது பண்ணுறாரு இந்த மாதத்தில். அதே மாதிரி சனீஸ்வரன் நல்லா அருமையாக உட்கார்ந்துருக்கார். கும்பத்தில் உட்கார்ந்துருக்கார். சனீஸ்வரனுக்கு சம்பந்தப்பட்ட நேரடியாக சனீஸ்வரனுடைய கும்பத்துக்கு 6ஆம் வீடு, அதாவது கடகத்துக்கு 8ஆம் வீட்டில்
8ஆம் வீடு ஆறுக்கிட்ட கடகத்தில் உட்கார்ந்த செவ்வாய் வக்கரமாகிறார். ரிஷபத்துக்கு சுக்கராச்சாரியர் தலைவராக இருந்தால் கூட செவ்வாய் 2 பேருக்கு வேண்டும் முன்னாடி சொல்லியிருக்கேன். செவ்வாய் இல்லாத வெறும் கலைகள் இருந்த பிரயோஜனமே இல்லை. சாப்பாடு ஏதோ சாப்பிடணும் அப்படின்னுக்கு ருசி தெரியும், வேஸ்ட்டு. அனுபவிக்கணும், அனுபவிச்சுருந்தா எதுவுமே நமக்கு கலைகளும் சரி, சாப்பாடு பொருளும் சரி, விஷயமும் சரி, ட்ரெஸ்ஸிங்கும் சரி, அலங்காரம் சரி, எதுவுமே சோபிக்கணும். வார்த்தைகள் வாயில் பேசக்கூடியது அலங்காரமாக வரணும். இந்த அமைப்புகள்லாம் நிறைய வந்தால் தான் வாழ்க்கையில் சோபிக்கும். சும்மா வந்து சாப்பிட்டு ஏதோ சம்பாதிக்கிறது போகுது, வருது, ஏதோ கடன் நடக்குது போகுதுன்னா 0 வாழ்க்கை, 8 வாழ்க்கை தான் அது. பாலைவனத்தில் மழை பெய்கிற மாதிரி தான். இதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும், ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும், ரிஷபத்தோட முக்கியமானவர் சுக்கராச்சாரியார். ராகுவோடு இருந்தவர் மேலே போயிட்டார், மீனத்துக்கு போயிட்டார். இப்போ மீனத்தில் இருக்கிற சுக்கிரனும் ரிஷபத்தில் இருக்கிற குருவும் ராசி பருவத்தில் பண்ணிப்பாங்க. அது ஒரு பெரிய யோகம். குருவினால் ஏன் யோகம் அப்படி கேட்டீங்கன்னா, எல்லாம் குருகிட்ட தான் கொடுத்துருக்கு. அதனால் 50-50 ஷேர் பண்ணிட்டா, ஏன்னா மறைமுகமாக போயிடுறார். குரு ஆனவர் ரிஷபத்துக்கு லாபஸ்தானாதிபதி ஆனாலும் ரிஷபத்து போது அட்டமஸ்தானாதிபதி ஆகிடுறார். அதனால் அவ்வளவும் லாபங்கள்லாம் அப்படியே விரயமாக போயிடுறது. சொத்து பத்து வந்தாலும் நிற்கிறது இல்லை. ஏதோ நம்பி போய் ஆகாவுகள் வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டேன், வியாபார நோக்கத்தோடு நான் வெளியில் யாரும் பழகலை, அதனால் பழாப்படுத்தி நம்பி ஏமான்னு சொல்கிறது தான் ரிஷபம். அந்த அனுபவிக்கிறது போது இப்படி தான் இந்த மாதிரி தான் அனுபவிக்கணுன்ற போது அதை நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு வருமானத்தை மிகுந்தி கோட்டை விட்டுறது தான் அது வழக்கம். கடலில் போய் முழுகிறது தான் வழக்கம். எப்போதுமே ஆர்டிஸ்ட்டுகள்லாம் பார்த்தோன்னா, கலைஞர்கள்லாம் பார்த்து நிறைய சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கும், பார்க்குறது தான். குடும்பமும் சோபிக்காது. ஏன்னா வருமானத்தில் எல்லாம் போடும், சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தக்கூட முடியாது. அதுதான் வருத்தம் அவனுக்கு. ஸோ அதுதான். அதனால் எப்போதுமே இந்த இயலாமை போக்குறதுக்கு தான் அந்த ராசி பருவத்தினை குருவும் சுக்கிரனும் பண்ணினா கூட அந்த ராகுனுடைய பார்வை கிடைக்கும். அதனால் எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம். கேதுனுடைய பார்வை குரு பார்க்கறதுனால தோஷமும் போயிடுறது. சரியா போச்சா? அதே மாதிரி இந்த தை மாதம்னால அந்த பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற சூரியனும் புதனும், ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் புதன் பூர்வ புண்ணியாதிபதி, தனாதிபதி. அவரோட உட்கார்ந்து சூரியன் உட்கார்ந்துருக்காருன்னா, சூரியனுக்கு தென்கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு ஒன்றும் கிடையாது. 2ஆம் வீடு 3ஆம் வீடு 4ஆம் வீடு. அவரை பிரதானமாக வச்சு தான் எல்லாமே செய்ய முடியுறதுக்காக சூரியனோடு உட்கார்ந்துருக்கும் போது புதன் உட்கார்ந்துருவார். ஸோ ரிஷபத்தினுடைய 8ஆம் வீட்டில் உட்கார்ந்த புதனை மறைமுகமாக செய்யக்கூடிய அவங்க 2ஆம் வீட்டில் புதனானவர் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அதனால் அங்கே பார்க்குறார். திருப்பி மகரத்துக்கு வந்துடுறாருன்னா, மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்து வரைக்கும் 9-10 உரியவர் சனீஸ்வரர். அவர் 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார். 9ஆம் வீட்டில் சூரியனும் இந்த புதனும் போய் உட்கார்ந்துருவார். சுக்கராச்சாரியர் மாத கடைசியில் அங்கே போயிடுவார், மீனத்துக்கு போயிடுவார். அது வரைக்கும் சனீஸ்வரனோட சுக்கரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில். சனீஸ்வரனோட அவரே டைரெக்டாக உட்காந்துருக்கார். பாருங்கள், எத்தனாம் வீடு? 10ஆம் வீட்டில். 9-10 தர்ம கர்மாதியும் திறப்பாக நடக்கும். உங்களுடைய பொறுத்தவரை சர்வீஸ் செக்டார் தான் ரிஷபம். சமையல் எடுத்தாலும் சரி, விளைபொருள் விற்றாலும் சரி, மற்றபடி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, ஆடை ஆபரணம், சிறகலங்கம், கலை ஆற்றல் வெளிப்படுத்துறது, இதெல்லாம் தெய்வ சனாதன தர்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபடுறது, கொள்வது, டீச்சிங் தொழில், கலை டீச்சிங், சங்கீதம் இதெல்லாம் இருக்குல்ல, டீச்சிங்கு, ஆர்டிஸ்ட்டு என்னன்றது இதெல்லாம் இருக்குது. டிசைனிங் டெக்னாலஜி இதுக்கு தனியாக இருக்குது. அதே மாதிரி அந்த வீடு கட்டடக்கலை அலங்காரங்கள் என்னென்ன உண்டோ அது பிரமாதம், என்ன நெட்வொர்க்கு நிறைய இருக்குது. அத்தனை விஷயங்கள் இருந்தோம் இல்லாமல் இந்த லைசன்ஸ் ஒர்க் அதோட முக்கியமானது. ஏன்னா புத்தி இருந்தால் தான் லைசன்ஸ் ஒர்க் காரியம் ஆகும். அடுத்தவரோட மனசு புரிஞ்சு தன்னாமல் நம்ம காரியம் சாதிக்கணும். அது தன்னாமல் லைசன்ஸ் ஒர்க் பண்ண யாருன்னா ரிஷபத்தில் இருக்கிறவங்க தான். அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் எல்லா காலத்துலையும் பேலன்ஸ் பண்ண முடியுது. அவங்கள நல்ல வறிய நிலையில் இருக்கும்போது சந்தோஷமான யாரா போகபாவிச்சோ அனுபவிக்கக்கூடிய யாருன்னா ரிஷபம் தான். அதை வெளியில் காட்டிக்கவாத செய்வாங்க பாரு. அந்த ஒரு ஆற்றல் அவங்களுக்கு எப்போதுமே உண்டு. அதனால் ஏன் நான் இது கேட்குறேன்னா,
சுக்கராச்சாரியார் குரு காட்டில் பலம் ஜாஸ்தி. எப்பொழுதுமே அசுரர்களுக்கு துணை புத்தர் போகிறாருன்னா தன்னாமல் ஹேண்டில் பண்ண தெரியணும். தேவர்களுக்கு பொறுத்தவரைக்கும் குரு இப்படி தான் இருக்கணும்னு சொன்னான்னா அப்படி எவன் இருக்க முடியும்? பரவாயில்ல, வறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி தான் இருக்கணும். அதுக்காக தான் வாழணும்னா, வாழறதுக்காக வேண்டி வாழ இப்படிலாம் இருக்கணும்னா நம்ம எங்கே வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் அனுபவிச்சுக்கணும், நன்னா இருக்கணும். அதெல்லாம் வந்து இது நமக்குன்னு ஒன்று வேணும் அதுக்கு மீறி தான் பிறருக்கு கொடுக்க முடியும். பிறரை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷம் வாழணும். பிறரை சந்தோஷப்படுத்த மட்டும்தான் வாழணும். என் வயிறு என்ன ஆகுது இப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து குரு பார்க்க மாட்டேன். சட்டத்தை பிரகாரம் என்ன உண்டாதோ அப்படின்னா எங்கத்தை வாழறது? அதுக்கு எப்படி பயன்படுத்தினா நம்ம செயல்பாடு பண்ணணும்னா சுக்கிரர்தான் தெரியும். அந்த ஆற்றல் தான். அந்த புதனும் அவரும் ரொம்ப ஹேண்ட் அண்ட் க்ளோஸ். புதனும் சுக்கிரனும் ரொம்ப ஹேண்ட் அண்ட் க்ளோஸ். மகாலட்சுமியோட பிரதர் தான் சுக்கராச்சாரியார், பிருகோட பிள்ளை. அதே புதன்னா மாப்பிள்ளை, அவாத்து மாப்பிள்ளை, லட்சுமியோட வீட்டுக்காரர். அங்கே புதன் தொழிற்கூடையில் பகவான் பிறந்திருக்காரு. ஸோ இது ஆற்றல் மிக்கவராக இருக்கக்கூடியவர். அவர் சூரியனோடு தொடர்பு கொண்டு இந்த மாதம் நமக்கு வேண்டியதில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவார். நமக்கு வேண்டிய அதானே வேணும், டோர் டெலிவரி தான் நமக்கு அத்தனை விஷயம் கொடுத்துறாரு. ஸோ இந்த சனீஸ்வரர் உங்களை பொறுத்தவரைக்கும் 10ஆம் வீட்டிலே 9, 10 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 11ஆம் வீட்டில் சுக்கராச்சாரியர் போன உடனே லாபத்துக்கு அங்கே லாபத்திலே சுக்கராச்சாரியர் உட்காந்துட்டார். குருவை நம்ம வீட்டில் உட்கார வச்சுட்டார், ரிஷபத்தில் உட்கார வச்சு ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறார். ஸோ ரிஷபத்தில் இருக்க ரிஷபத்து குருவும் மீனத்து சுக்கராச்சாரியர் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். சூரியன் வேறு 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார், 9ஆம் புதனோட உட்காந்துருக்கார். ஸோ தனாதிபதி புதன், பூர்வ புண்ணியாதிபதி புதன், சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டாதிபதி சூரியன், எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்குங்க. எல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் தானும் வேறு பரிவர்த்தனை ஹையஸ்ட்டு இது வரைக்கும் குரு. இந்த குரு வக்கரமாக முடிஞ்சு தள்ள ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நம்பர் 1 பணக்காரங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னா பாரத பூமி ஒரு நாளைக்காவது பில்லியனர் ஆனதே கிடையாது. சாப்பிட்டு ஏப்ப விட்ருவாங்க கவர்மெண்ட்டெல்லாம். டாக்ஸேஷன், இடி, எஸ்ஐசி டிபார்ட்மெண்ட், அது இது ஒருத்தரும் பணக்காரன் ஆக விட மாட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் மொத்தமாக முழு பிதுங்கி வச்சிடும். அதுங்களா ஏன் அப்படின்னு கேட்டானா பகவானை கேட்க வேண்டியதுதான். என் பணம் அது, என் சௌகரியம்போடு பண்ணுவேன்ட்டு வருவார். அதனால் மற்ற நாடெலாம் பண்ணுறீங்களே அப்படிலாம் இருக்குது. அவங்களும் எப்படி பில்லு ட்ரில்லியன் இருக்காங்களே, ஐயையோ அந்த ஹோட்டலில் வெட்டி பார்க்குறதுக்கே துட்டு கேட்பாங்க போல் இருக்கு. ஒன்றும் அந்த மாதிரி இருக்குது. அபுதுபாயில் இப்படிலாம் இருக்குது. நம்மெல்லாம் விட்டு பார்க்க முடியாது. இப்படி வாழறாங்களேன்னா வாழறாங்க. போஸ்ட் வாழ்க்கை அவ்வளோதான், அடிமை தான். அங்கே நமக்கு இன்னும் எப்போதுமே ஹாப்பியாக சந்தோஷமாக வாழலாம். அந்த அளவுக்கு வேண்டிய பணத்தை இந்த வாட்டி கொடுத்து பார்க்க போகிறார். உண்மையிலேயே பகவான் ஒரு ட்ரையல் தான் இது. இந்த தை மாதத்துலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் பிற்பகுதி கொஞ்சம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க போகிறார். என்ன சாமர்த்தியம் உண்டா உலக பணக்காரர்கள் நம்பர் 1 ஆகணும்னா அந்த பில்லியனாக ஆகணும். அது கொண்டு சாமர்த்தியம் பண்ணுங்கள். இது அரசாங்கம் ஒத்துழைக்குமா எனக்கு தெரியாது. உங்கள் சாமர்த்தியம் இது. அத்தனை வியாபாரம் கொடுப்பான். வெறும் வியாபாரம் கொடுத்தா போத்ததில்ல, பணம் வரபடி பண்ணுவான், பொருள் வாங்க கொடுப்பான், சொத்து பத்துகள் வாங்குவான், எல்லாத்தையும் கொடுக்க போகிறான். அதனால் குடும்ப தனாதர்மங்கள் நிறைய ஈடுபடுங்க. தயவுசெய்து போகபாக்கின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக போயிடாதீங்க. சனாதர்மங்கள் உள்ள என்ன உண்டோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், செய்யுங்க. குழந்தைகள் எக்யூப் பண்ணுங்கள். தப்பு தவறி குழந்தைகளை ஃப்ரீடம் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் ஏமாந்தால் நீ அப்புறம் எல்லாத்தையும் கோட்டை விட வேண்டிய தாசமாகிடும். அதனால் அது உங்கள் சமர்த்தியம். வருங்கால இளைஞர்கள் தலைமுறைக்கு வேணும்னா நல்லபடியாக நீங்கள் தான் பார்த்து வளர்க்கணும். கல்வி, கேள்வி, ஞானம், ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்ட்ரி என்னென்ன உண்டோ இசைக்கு அத்தனையும் நம்பர் 1. போட்டி யாரும் போடணும் அந்த அளவுக்கு இருக்குது. ஏர்னிங் மணி, ஆன்லைன் ஸ்டடீஸ் படிச்சுட்டே பேர்ன் மணி, சொத்து பத்து விளையாட்டு, காலத்தில் கல்யாணம் பண்ணி விட்டு நல்லது அவங்களுக்கு. அதுவும் சொல்லிடுறேன். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறேன்னா யாரையெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம என்ன பாதி பார்க்க வேணாம். கூடுமான வரைக்கும் நல்ல எண்ணத்தோடு இருங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு பற்றி முடிஞ்சவனு மனசாக நினைக்கிற போதும். செய்யணும் அவசியம் சொல்லலை. இத்தனை விஷயங்களெல்லாம் நிறைய இருக்குது. இனிமேல் நமக்கு இந்த மாதம் கொடுத்துருக்கான சந்தோஷப்படுங்க. இனி வருகாலம் வரைக்கும் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுடைய யாரும் உங்களுக்கு கோட்டை அவன் வந்து வெளிநாட்டில் வந்து நாடை கை பிடிச்சி கோட்டை கட்டின்னு பந்தா பண்ணியிருந்தாங்களே. இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறான் பகவான். நன்னா சம்பாதிச்சு
கோட்டை கொத்தலை வாசலோட ஆள் அடியும் நன்னா வாழுங்க, நிறைய பேர் சந்தோஷம் வாழ்க்கை கொடுங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க வேணும், இங்கே எல்லாருக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு பண்ணுங்க செஞ்சு சொல்லிட்டு புதுசாக முதலீடாளர்களை உண்டாக்குறான். அதுதான் இந்த வாய்ப்பில் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குன்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.